ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. வைரமுத்து ஐயா அவர்கள் காதலை பற்றி ரொம்ப அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. காதலும் தாயும் பாரத்தை அறியாதவர்கள், அவர்களுடைய பளிங்கு முகத்தை பார்த்தால் பசியும் வலியும் அறியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இந்த கவிதை கேட்கும்போது எனக்கு இந்த ஒரு குட்டி கதை தான் ஞாபகம் வருது. கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, ஒரு அருவி ஓரமா புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த வழியா பார்த்தீங்கன்னா ராதை ஒரு அருவியில தண்ணி எடுக்க வராங்க. அவங்களால அந்த குடத்துல இருந்து தூக்கி எடுத்துட்டு போக முடியல. அப்ப கிருஷ்ணர் கிட்ட கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த குடத்தை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறீங்களா, எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது, என்னால தூக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் காதுல வாங்காத மாதிரியே புல்லாங்குழல் வாசிச்சுட்டே இருக்கிறாரு. கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. சி அப்படின்னு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாரத்தை அவங்களே தூக்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் போயிட்டு அது வாசற்படி முன்னால நின்றுட்டு இருக்காருங்க. அப்போ சொல்றாங்க ராதை நான் அங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டுட்டு இருக்கேன், என்னால தூக்கவே முடியல, வாங்க வாங்கன்னு இப்போ எனக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு காதல் சொல்றாரு. எந்த ஒரு காதலனும் தான் காதலிக்கு பாரத்தை தூக்கி விடுறவனை விரும்பவே மாட்டாங்க. அந்த பாரத்தை இறக்குறவங்கள தான் எந்த ஒரு பெண்ணும் விரும்புவாங்க. அதுதான் நான் செய்தேன். எப்பவுமே உனக்கு நான் பாரத்தை ஏத்தி கொடுக்குறவனா இருக்க மாட்டேன், உன்னுடைய பாரத்தை இறக்குறவனா நான் இருக்கதான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராதை அவங்கள கட்டி தழுவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கங்க. இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலயுமே எந்த ஒரு காதலியோ மனைவியோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாரத்தை இறக்கும் போது, உனக்கு நான் இருக்கிறேம்மா, உனக்கு எல்லாமமா நான் இருக்கிறேன், உனக்கு எல்லாமே செய்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆறுதலா அவங்களுடைய பாரத்தை இறக்குறாங்க பாத்தீங்களா. அந்த ஆண்மகனை எந்த ஒரு பெண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா விரும்புவாங்க. நீங்களும் அது போல செய்து பாருங்க. உங்களுடைய காதலியும் உங்களுடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.